எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பீஸ் எஜுகேஷன். பீஸ் எஜுகேஷனோட நோக்கம் என்ன, குறிக்கோள்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன். ஒரு நார்மல் எஜுகேஷனோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோட முக்கியத்துவம் என்ன, ஏன் தேவை இது எஜுகேஷனுக்கு அப்படின்றது. அடுத்தது பீஸ் எஜுகேஷனோட மெயின் எய்ம்ஸ் என்னென்ன. மொத்தம் 3 டைப் ஆஃப் எய்ம்ஸ் இருக்குது. நாலேஜ் பேஸ்ட் எய்ம்ஸ், ஸ்கில்ஸ் பேஸ்ட் எய்ம்ஸ், ஆட்டிடியூட்ஸ் பேஸ்ட் எய்ம்ஸ். இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல எஜுகேஷனோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாம். ஏன் தேவை இது ஒரு எஜுகேஷனுக்கு அப்படின்னா, எய்ம்ஸ் கிவ் டைரக்ஷன் டு எஜுகேஷன். இந்த எஜுகேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது இந்த எய்ம்ஸ் தான். எஜுகேஷன் வித்தவுட் கிளியர் எய்ம்ஸ் இஸ் லைக் எ ரட்டர்லெஸ் ஷிப். இப்போது இந்த ஷிப்பெல்லாம் பார்த்தோம்னா, ஷிப்புக்கு கீழே ஒரு வெர்டிக்கல் பிளேடு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே இருந்துட்டு அந்த ஸ்டியரிங்கை திருப்பும் போது அந்த ரட்டர் தான் செயின் மூவ் ஆகி அந்த ஷிப்போட டைரக்ஷனே மாற்றும். இப்போ ஒரு ஷிப்புக்கு அந்த ரட்டரே இல்லைன்னா, நம்ம என்ன தான் மேலேருந்து ஸ்டியரிங்கை திருப்பினாலும் அந்த ஷிப்பு நமக்கு தேவைப்படுற டைரெக்ஷனில் போகாது. அது என்ன திசையை நோக்கி போகணுமோ அப்படி தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் கிளியர் எய்ம்ஸ் இல்லைனா எஜுகேஷனும் அதே மாதிரி திசையில்லாத கப்பல் மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ நோ கண்ட்ரோல் ஆர் நோ கோல். அப்போ இதோட கோல் என்னென்னு பார்த்தோம்னா, டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டி, இந்த சொசைட்டியை மாற்றி அமைக்கிறதுக்காக இன்டு அ மாடர்ன், ப்ரொடக்டிவ், பார்ட்டிசிபேட்டிவ் அண்ட் வேல்யூ பேஸ்ட் நேஷன். ஒரு நவீனமயமான நாட்டை உருவாக்கவும், ப்ரொடக்டிவ், உற்பத்தி திறன்மிக்க நாடாக உருவாகவும், பார்ட்டிசிபேட்டிவ், எல்லோரும் சேர்ந்து பங்கேற்கிற ஒரு நாடாக இருக்கவும், வேல்யூ பேஸ்ட், மதிப்பு சார்ந்த ஒரு நாடாக இருக்கவும் இந்த சொசைட்டி மாறணுன்னா இந்த கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது பீஸ் எஜுகேஷனோட மெயின் எய்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பீஸ் எஜுகேஷன் டெவலப்ஸ் இந்த 3 விஷயங்களை: நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். நாலேஜ்ன்றது அறிவு, ஸ்கில்ஸ்ன்றது திறன்கள், ஆட்டிடியூட்ன்றது மனப்பான்மை. இது 3ஐயும் பில்ட் பண்ணுறது தான் பீஸ் எஜுகேஷனோட வேலை. எதுக்குன்னா, டு பில்ட் பீஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி. அமைதியான தனிநபர்களையும் அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கும் தேவையான நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸை உருவாக்குறது தான் பீஸ் எஜுகேஷன் அப்படின்றது. எய்ம்ஸ் ஆஃப் பீஸ் எஜுகேஷனில் 3 சப் டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாலேஜ் பேஸ்ட் எய்ம்ஸ். இந்த பீஸ் எஜுகேஷன் கொடுக்கறதுனால என்ன மாதிரியான அறிவு வளரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல். அண்ட் நோயிங் பர்சனல் நீட்ஸ், தன்னுடைய தேவைகள் என்னென்னு அறிஞ்சிக்கிறது. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட் அண்ட் பீஸ். மோதல்னா என்ன, அமைதினா என்ன அப்படின்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நோயிங் காசஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் பீஸ்ஃபுல் சொல்யூஷன்ஸ். இந்த மோதல் ஏன் உருவாகுது, அதை எப்படி நம்ம அமைதியான முறையில் தீர்வு காண்றது அப்படின்றது புரியணும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், காசஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அப்புறம் கான்ஃப்ளிக்ட் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ். ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் லோக்கல் பீஸ் பில்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ லோக்கல் பீஸ் பில்டிங் சிஸ்டம்ஸ்னால், இப்போது ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை எப்படி அங்கே இருக்கிற மக்களை வச்சு அதுக்கு ஒரு தீர்வு காண்றது அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், பஞ்சாயத்து கூட்டுவாங்க, 2 பார்ட்டியும் வருவாங்க, அவங்களோட தரப்பை எடுத்து சொல்லுவாங்க, பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அதுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு போவாங்க. இது ஒன் ஆஃப் த லோக்கல் பீஸ் பில்டிங் சிஸ்டம்ஸ். அங்கே 2 பேருக்கு இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டை அந்த பஞ்சாயத்தில் தான் அவங்க ரிசால்வ் பண்ணி அமைதியை அந்த கிராமத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்போ இதே 2 கம்யூனிட்டி கிட்ட சண்டை நடக்குது அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட் அந்த நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பீஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. பீஸ் கமிட்டினா அங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸு, மத தலைவர்கள், மக்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள், இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பீஸ் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணி அவங்க தான் அந்த 2 கம்யூனிட்டிஸ்டையும் பேசி அந்த பிரச்சனை என்னவோ அதற்கான தீர்வை கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற வெவ்வேறு லோக்கல் பீஸ் பில்டிங் சிஸ்டம்ஸ். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பீஸ் எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா. அடுத்து மீடியேஷன் ப்ராசஸ். மீடியேஷன் ப்ராசஸ்ன்றது 2 பேருக்கு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி, நியூட்ரலாக ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்து அவங்க 2 சைடும் பேசி தீர்வு காணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியிலே ஒரு இஷ்யூ வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்படின்னா, அவங்களுக்குள்ள தீர்வு காண முடியல அப்படின்னா, அப்போ இடையில வேறு யாராவது ஒருத்தர் பொண்ணு வீட்டு சைடும் பேசுவாங்க, பையன் வீட்டு சைடும் பேசுவாங்க. அப்புறம் அவங்க தான் அந்த 2 பேத்துக்கான அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி வைப்பாங்க. இப்போ கல்யாணம் நடக்கிறதே அதே மாதிரி தான் இருக்கும். வழக்கமாக தாய் மாமாவோ இல்லை யாராவது ஒருத்தர் 2 சைடும் பேசி எல்லா விஷயங்களும் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மீடியேஷன் ப்ராசஸ். இவங்களுக்கும் அந்த மீடியேட்டருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்க ஒரு நியூட்ரலான தேர்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த மீடியேஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த அறிவு வேணும். நோயிங் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒருத்தரோட உரிமைகள் என்ன, அவங்களோட பொறுப்புகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பீப்புள் அண்ட் சொசைட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். மக்களும் சொசைட்டியும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் ஆகியிருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான், ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்றது புரியணும். அவேர்னஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். நம்மளுடைய கலாச்சார பாரம்பரியம், இதை பற்றிய விழிப்புணர்வு வேணும்.
ஐடென்டிஃபையிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீஜுடிஸ். ப்ரீஜுடிஸ்ன்றது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிடுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து டெக்னாலஜி தெரியாது, அவங்களுக்குலாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ப்ரீஜுடிஸ். ஸோ அது உண்மை கிடையாது, ஆனால் மக்களுடைய பார்வையில் அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்து பசங்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது, ஊர் சுற்றுறாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னேறுவாங்கன்னு தெரியல அப்படி பொதுப்படையாக சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது, இது அவங்களுடைய ப்ரீஜுடிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது வெளிநாடுகளில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏழை மக்கள் தான், அவங்கள்ட்ட காசே கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரீஜுடிஸ்ன்றது. இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்க இந்த ப்ரீஜுடிஸோட சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே அது சொல்கிறாங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும். ஸோ இப்போ பார்த்த நம்ம எல்லா அறிவு சார்ந்த விஷயங்களையும் கொடுக்க வேண்டியது இந்த பீஸ் எஜுகேஷனோட எய்ம். ஸோ இதெல்லாம் நாலேஜ் பேஸ்ட் எய்ம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கில்ஸ் பேஸ்ட் எய்ம்ஸ். என்னென்ன திறன்களை கொடுக்கணும், இந்த பீஸ் எஜுகேஷன் கொடுக்கறதுனால என்னென்ன திறன்கள் வளரணும், என்னென்ன திறன்கள் வந்து ஒருத்தருக்கு வரணும் அப்படின்றது. முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆக்டிவ் லிசனிங், காது கொடுத்து கேட்குறது, எக்ஸ்பிரஸிங் செல்ஃப், ஒருத்தர் அவங்கள பற்றின விஷயங்களை அவங்க எடுத்து சொல்கிறது தெளிவாக. அடுத்து பேராஃப்ரேசிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் காலைல இங்கே போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு, அப்போ என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் இதை சொன்னான், அப்போ எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ½ அன் ஹவர் வந்து நடந்ததை சொல்கிறாங்கன்னா அதை சுருக்கமாக நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் அதோட முக்கியமான அம்சம் என்னவோ அதை மட்டும் எடுத்து நாம் அதை திருப்பி சொன்னோம்னா, சுருக்கமாக 30 மினிட்ஸ் சொன்னதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேராஃப்ரேசிங்கிறது. அதாவது ஒருத்தர் நீட்டி முழக்கி சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம சுருக்கமாக நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் அதோட கோர் மாறாமல் அப்படியே நம்ம சொல்கிறது தான் பேராஃப்ரேசிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அடுத்து அசர்ட்டிவ்னஸ்ன்றது கான்ஃபிடென்ட் பட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கோவப்பட்டு சத்தமாக பேசுகிறது கிடையாது, சாந்தமாக பயந்துக்கிட்டு பேசாமல் இல்லை கொஞ்சமாக பேசுகிறதும் கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை இல்லை நம்மளுடைய தரப்பு நியாயங்களை இல்லை நம்மளுடைய நியாயமான கேள்விகளை நம்ம தைரியமாக எடுத்து சொல்கிறது. யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யாரையும் வயலன்ஸை கையில் எடுக்காமல் நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்றது. கோஆப்ரேஷன் அண்ட் டீம் ஒர்க், ஒத்துழைப்பு, டீம் ஒர்க்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. அஃபர்மிங் அதர்ஸ், ஸோ மற்றவங்க பண்ணுற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து அஃபர்மிங் அதர்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி நான் யோசனை பண்ணலாம். இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்னா அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா டாக்டர் போனோடனே கேட்பாங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல நம்ம சொல்லுவோம் தலைவலிக்குது இல்லை காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து டாக்டர் என்ன கேட்பாருன்னா எத்தனை நாளாக இருக்குன்னு கேட்பாரு, அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு, வேறு எதுவும் டேப்லெட் எடுத்தீங்களான்னு கேட்பாரு, இல்லை எங்கேயோ வெளியூர் ட்ராவல் பண்ணிங்களா, அலைஞ்சிங்களா, இப்படி ஒரு 4-5 கேள்வி கேட்பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிம்டமை சொல்கிறோம், அடுத்து வந்து அவர் வந்து நம்மளை அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை அவர் கேதர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சில டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவார்னா இது எல்லாத்தையும் வச்சு ஓகே இந்த சிம்டம்ஸ்க்கு இந்தந்த விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இப்படி வந்திருக்கு, அப்போது பாசிபிலிட்டி இருக்கும், என்ன விதமான ஒரு டிசீஸாக இருக்கும், வைரல் ஃபீவரா வேறு ஏதாவது ஃபீவரா அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணி அதில் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த டேப்லெட் அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணுவார் சரியாகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியாகலைன்னா அப்புறம் வேறு ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க. சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த கேஸை வந்து அவர் மனசில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போது இதில் அவர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ் வரும்போது அதில் அப்ளை பண்ணுவார். ஸோ இப்போ இதில் இவர் டாக்டர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கீழே தான் வரும். அவர் சிம்டம் கேட்குறதுலேருந்து, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுலேருந்து, அனலைஸ் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் ஒரு இது இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு எவாலுவேட் பண்ணி அதில் ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து, இது எல்லாமே கிரிட்டிக்கல் திங்கிங் கீழே தான் வரும். இது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம அப்ளை பண்ணலாம். குறிப்பாக இந்த பீஸ் எஜுகேஷன் படிக்கும்போது அதோட அவுட்கம் என்னவாக இருக்கணும்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ஒருத்தட்ட வளரணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வரணும். அடுத்து ஹேண்ட்லிங் ப்ரீஜுடிஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ ப்ரீஜுடிஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதை மேனேஜ் பண்ண தெரியணும். ஸ்டீரியோ டைப்பும் அதே மாதிரி தான், ப்ரீஜுடிஸ் மாதிரி தான் ஸ்டீரியோ டைப்பும். பொதுவான ஒரு பார்வை. உதாரணத்துக்கு பணக்காரவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பணம் நிறைய யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து தப்பான வழியில் தான் சேர்த்துருப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டீரியோ டைப்ஸ். ஓகே, அதில் உண்மை இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. மேனேஜிங் எமோஷன்ஸ். ஸோ நம்மளோட எமோஷன்ஸை எப்படி வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ், எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஜென்ரேட்டிங் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் மட்டும் இல்லை, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம உட்காந்து யோசிச்சா தான் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சொல்யூஷன்லேயும் ஒரு சாதகம் இருக்கும் பாதகம் இருக்கும், அப்புறமேட்டு அதை வச்சு எவாலுவேட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த மல்டிபிள் சொல்யூஷன் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு திறன் இருக்கணும். ஸோ அதையும் வந்து இந்த பீஸ் எஜுகேஷன் கொடுக்குது. கான்ஃப்ளிக்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ கான்ஃப்ளிக்ட் வராமல் தடுக்கிறது அது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியணும்.
பார்ட்டிசிபேட்டிங் இன் பீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இந்த அமைதி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அடாப்டிங் டு சேஞ்ச். ஸோ என்ன ஒரு சேஞ்ச் வந்தாலும் அதுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சேஞ்ச் வருதுன்னா முதல்ல வந்து ரெசிஸ்ட் தான் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை இது நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அது அடாப்டிங் டு சேஞ்ச் ஒரு முக்கியமான ஸ்கில் எல்லாருக்குமே தேவை. குறிப்பாக இந்த பீஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து கொண்டு வரது வந்து அந்த பீஸ் எஜுகேஷன் ஒரு முக்கியமான எய்ம். ஒரு மாற்றம் வரும்போது எப்படி வந்து தங்களை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது. அடுத்தது ஆட்டிடியூட் பேஸ்ட் எய்ம்ஸ். என்ன மாதிரியான மனப்பான்மை நமக்கு இருக்கணும், பீஸ் எஜுகேஷன் என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸை வந்து நமக்குள்ளே கொண்டு வரும், அது அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒன்று சுயமரியாதை. மற்றவங்களை நம்ம மதிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை வேணும், அதுதான் சுயமரியாதை. அண்ட் பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ், நம்ம பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மனப்பான்மையெல்லாம் தான் வந்து இந்த பீஸ் எஜுகேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுது. டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. டாலரன்ஸும் சகிப்புத்தன்மை, அக்செப்டன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டின்றது நம்ம நாட்டில் பல மதங்கள் இருக்குது, பலவிதமான கலாச்சாரம் இருக்குது, பலவிதமான மொழிகள் இருக்குது. இங்கே வந்துட்டு என்னோடய மொழி தான் உயர்ந்தது, உன்னோட மொழி தாழ்ந்தது, உன்னுடைய கலாச்சாரம் வந்து சரியில்லை, என்னோடய கலாச்சாரம் தான் நல்ல கலாச்சாரம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த டைவர்சிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கலாச்சாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி பெரிய மொழி தான் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்தது ரெஸ்பெக்டிங் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களோட உரிமைகளை மதிக்க தெரியணும், பேரண்ட்ஸோட உரிமைகளையும் மதிக்க தெரியணும். பிலீவிங் இன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ எந்த பாலினமாக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஈக்குவாலிட்டியை கொடுக்குறது. ஷோயிங் எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எம்பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டு வந்த வேர்டை, மற்றவங்களுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறது மற்றவங்களோட. வில்லிங்னஸ் ஃபார் ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன்றது என்னென்னா, இப்போ ஒருத்தரோட பிரச்சனை, இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு விஷயம் சண்டை வந்துருச்சு, 2 பேரும் பேசாமல் இருக்கோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து அது 2 பேருமே இறங்கி வந்து ஓகே ஏதோ நடந்து போச்சு, நம்ம வந்து திருப்பி பழையபடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரீகன்சிலேஷன்றது. அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் திருப்பி 2 பேர் சேரணும், இல்லை 2 கம்யூனிட்டி சேரணும்னா அவங்க அந்த ரீகன்சிலேஷனுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருத்தர் ரெடியாக இல்லைனா கூட இந்த ரீகன்சிலேஷன் நடக்காது. அவங்க 2 பேருமே வந்து எப்போவுமே பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. அப்போ இந்த வில்லிங்னஸ் ஃபார் ரீகன்சிலேஷன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையும் இந்த பீஸ் எஜுகேஷன் கொடுக்குது. யூனிட்டி அண்ட் சாலிடாரிட்டி. ஒருமைப்பாட்டோடு இருக்கிறது, ஒற்றுமையோடு இருக்கிறது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்போடு இருக்கிறது. பிலீஃப் இன் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, நம்ம நாட்டோட நீதி மேலேயும் சமத்துவத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது. ஜாய்ஃபுல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக அணுகினோம்னா நம்மளுடைய லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ், மனப்பான்மைகளை வளர்க்குறதும் கொடுக்கறதும் இந்த பீஸ் எஜுகேஷனோட ஒன் ஆஃப் த எய்ம்ஸ். இதுதான் ஓவராலாக எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பீஸ் எஜுகேஷன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.